அதில் என்ன ரிப்போர்ட்டில் மிஸ் ஆகுது? ரிப்போர்ட்டில் எல்லாமே மிஸ் ஆகுது. அது என்ன மாதிரி விஷயங்கள் மிஸ் ஆகுது? இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸஸ் வர வேண்டியது இருக்குது உங்களுக்கு. அதில் ஹோல் இன்ஜினியரிங் இதில் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, ஹைட்ராலிக்ஸஸ் எப்படி இருந்திருக்கணும், உங்களுக்கு ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரோட ஹோல் இது, காக்பிட் இந்த கான்வர்சேஷனோட ஹோல் கம்ப்ளீட் கான்வர்சேஷன்ஸு, ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த மிஷின்ஸோட இது என்னென்ன, இதெல்லாம் எல்லா மிஷின்ஸோட என்னென்ன ரிப்போர்ட் என்னது டீட்டெயில்டு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பல நாட்கள் ஆயிருக்கும். பட் இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது கிடைச்ச உடனே பத்தாதுங்க. பத்தாது தெரில, மேபி லைக் 6 months கூட சில இதில் போதுமான இதாக இருக்கலாம். பட் இந்த இதில் இவ்வளோ பெரிய இழப்பு, இவ்வளோ பெரிய இதை திரும்ப அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் ஒரு 6 months இஸ் லைக் இனஃப். அது ஒரு ஃபேராகவும் இருந்திருக்காது. அதுதான் இப்போ சந்தேகத்தை நிறையா கிளப்புறது, இது பண்ணுது. சந்தேகத்தை நிறைய கிளப்புறதும் கூட அந்த ரிப்போர்ட் வந்தோடனே எல்லாருமே வந்து இந்த பிளேம் இஸ் லைக் பைலட் தான் மேலே மிஸ்டேக்குன்னு ரொம்ப ஈஸியாக அவர் மேலே பழி போடுற மாதிரி ஆயிருக்கு. இதாக இருக்குது, ஏதோ ஒரு பைலட் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்படி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அப்படி பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காகவும் ஆயிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை வந்து உங்களுக்கு இந்த ஃபியூல் சுவிட்சை நம்ம இதில் சாதாரணமாக பைக்லேயோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பினா போதும். ரிசர்வு, ஆஃபு, ஆன், அப்படி. ஆமாம், ஒரு 3 இதில் இருக்கும். பட் வேற இதில் அப்படி இருக்காது. 2 இது இருக்கும், நாப் இருக்கும். அது இருக்கும். அந்த நாப் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் சாதாரணமாக கீழே டக்குன்னு நம்ம ஆக்சிடென்ட்ல ஆயிருக்குமா, ஏதோ கண்ணாடி கீழே விழுந்தோ வேறு ஏதோ கீழே விழுந்து கை தவறியோ இப்படி ஒரு இதில் பட்டோடனே நம்ம சுவிச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டக்குன்னு கை பட்டோடனே ஆன் ஆஃப் ஆகுற மாதிரி ஆகுமான்னு கேட்டால் அப்படி ஆன் ஆக இது பார்க்காது. அதுக்காக தான் ஏவியேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இதில் டிசைனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதை பிடிச்சி இழுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை இழுத்து அதை அப்புறம் திருவணும், திருவிட்டு திரும்ப உள்ளே அமுக்கி அப்புறம் கீழே அமுக்கணும். ஸோ 3 சீக்வன்ஸ் உங்களுக்கு. ஆஃப் பண்ணுறது அதே மாதிரி தான். ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இது பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறது தான் சொல்கிறேன் நான். ஆஃப் பண்ணுற சீக்வன்ஸ், ஆன் பண்ணுற சீக்வன்ஸ் ஈஸியாக இருக்கும்.